யோ யார் நீ? எந்திரி எந்திரி எந்திரி. வணக்கம் சார். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. எஸ்ஐ சார், காசி நிக்கிற சாப்பிட்டா கை நீட்டுற வியாதி சரியா போயிடுமாமே. ஒரு கட்டு சாப்பிட்டு பாருங்க சார். கொழுப்புடா உனக்கு. என்ன சார், பிச்சை எடுக்குதான் பெருமாள், அதை புடுங்க தான் அனுமார். நாங்களே ஆட்டோ ஓட்டி 5-10 சேர்க்கிறோம். அதை புடுங்கன்னு எப்படி சார்? ஏய் மரியாதையா பேசு சார். உனக்கு காசு வேணுமா மரியாதை வேணுமா? சந்துரு. அந்த காசு நிக்கிற பார்ட்டில நீனு போலீஸ்காரன்ட்டே நக்கலா பேசுறான். சார், அந்த திமிரு பிடிச்ச சந்துரு இன்டர்வல் முன்னாடி செத்து போயிட்டான் சார். என்ன வேணும் சார்? உங்க ஆட்டோ ஓட்டலான்னு கேட்கலாம். வண்டி தர முடியாது போ. சார் 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 சார், ஃபேமிலி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். ரொம்ப தொல்லை பண்றியா? சரி, டெய்லி வாடகை 200 ரூபா. சரி சார். வண்டி ஓட்டுறியோ ஓட்டலையோ வாடகை கரெக்டா கொடுத்துடணும். வண்டி சுத்தமா வச்சுக்கணும். இந்த கட்சி ஊர்வலம், ஸ்கூல் ட்ரிப்பு இதெல்லாம் ஓட்டக்கூடாது. ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் சார். வண்டி அடிபட்டது தூக்கி உள்ள வச்சு நொங்கு எடுத்துக்கலாம். டேய், சந்திர ஃபீல்டுக்கு திரும்பி வந்துட்டான்டா. இது கௌரவமா இருக்கு. ஏய், சிட்டில நைட் ரேஸ் விடுறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா? அப்படி போடு. மூணு இட்லி, 4 இட்லி, ஒரு தோசை, ஒரு முட்டை தோசை, ரேஸ் விடலாமா? ₹1000 இல்ல 2000. எங்க? இங்க. எப்போ? இப்போ. Triplicate Auto, Usman Road Auto, Central Lakesmore Auto, Karmapete Auto. அந்த வீட்ல அவங்களா?
சொல்லாம கொள்ளாம காலி பண்ணி போயிட்டாங்க. ஓ மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஆட்டோ வேற மாதிரி இருக்க, அக்குஸ்ட் மாதிரி இருக்கடா. அன்னைக்கே நினைச்சேன் வேற எவன் வண்டி அடிச்சு எடுத்திருந்தா காசு புடி இருக்கலாம். போலீஸ்காரன் வண்டி அடிச்சிருக்க, பொறுக்கி ராஸ்கல். வண்டி கேட்டு வரும்போது பவியமா வருது, அப்புறம் போய் லாடு மாதிரி ஓட்டுறது. என்னடா சட்டை இது, சீனா? வண்டி அடிபட்டு இருக்க, காசு நான் உங்க அப்பனா கொடுப்பா? இன்சூரன்ஸ் இருக்குல்ல சார்? வாய் வாய், ஒழுங்கா வண்டியோட துப்புல லாப்பாடி பேசுறியா? ஐயோ சார் சார் அடிக்காதீங்க சார், தெரியாம பண்ணிட்டான். சின்ன பையன் படாத இடத்துல பற்ற போது. சின்ன பையனாவ, சின்ன பையனாவ, சின்ன பையனா, சின்ன பையனாவ, சின்ன பையனாவ, சின்ன பையனா. அக்கா நீ வீட்டுக்கு போ. கவர்னர் சொல்லிட்டாரு, நீ போ. வாய மூடுடா. சார் காசு தானே, நான் கடனை உடனே வாங்கியாவது கொடுத்துறேன் சார். அவனை விட்டுருங்க சார். காசு தானே பெரிய மகாராணி, முதல்ல நீ கிளம்பு. நீ சொல்லிலாம் ஒன்னும் நடக்காது. ஐயோ என்ன பண்ண? ஆட்டோ ஓட்டுற நீ, ஒரு ஈ கூட ஓட்ட முடியாம பண்ணிடுறேன். என்ன செண்பகம், என்ன இங்க? வெகல நம்ம சந்திர புடிச்சு உள்ள வச்சிட்டாங்க. நீதான் எப்படியாவது அவனை வெளியே எடுக்கணும். நிதானமா சொல்லு. உள்ள தள்ளுற அளவுக்கு என்ன பண்ணிட்டான்? என்ன எலவோ தெரியலையே. போலீஸ்காரர் எதுக்கு உள்ள புடிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்நேரம் புள்ளி அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அவன் என்ன கொலையா பண்ணிட்டு போறான்? எனக்கு தெரியலையே. பிகில நீ அவ ஃப்ரெண்டு தானே, உடனே வா பிகில. சரி நீ போ, நான் சந்திர கூப்பிட்டு வரேன். சொல்றேன்ல, போ. வணக்கம் சார். வா பிகிலு. என்ன ஸ்டேஷன் பக்கம்? இல்ல சந்துரு நம்ம ஃப்ரெண்டு தான். யோ எத்தனை பேர் வருவீங்க? உன் ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணலாமா? அவன் என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? தப்பு தான், ரொம்ப தப்பு தான். ஆனா அதுக்காக அவனை உள்ளே வச்சிருப்பீங்களா? ஆமாயா, லைசென்ஸ் இல்ல, யூனிஃபார்ம் போடல, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா, இப்படி மொத்தமா கேஸ போட்டு அவனை உள்ளே வைக்க போறேன். ஐயோ அப்படி ஒண்ணும் பண்ணாதீங்க சார். நீங்க பெரிய மனசு பண்ணா என் வண்டிக்கு யாரையா பதில் சொல்றது? நான் பண்ணி கொடுங்க சார். அது நம்ம ஷெட்ல ரெடி பண்ண வேண்டியதானே? ஒரு பைசா தர மாட்டேன். ஓகே சார். அவன் லைசென்ஸ் தர மாட்டேன். பரவாயில்ல சார். யோ அனுப்பியா. ரொம்ப தேங்க்ஸ் சார். வண்டியை நான் காலையில பசங்களை அனுப்பி எடுத்துக்கிறேன் சார். வரேன் சார்.